Hey guys, how are you doing? Welcome to my third day spoken English challenge. This is Akram and I'm the one who will be going to teach you spoken English to Tamil. Anyway, are you guys ready to learn? Let's get started. Welcome to day 14 guys. இன்றைக்கி நம்ம பாஸ்ட் டென்ஸ் பற்றி படிக்க போகிறோம். எப்படி போன வெளியில் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் படித்தோமோ அது மாதிரி இப்போ பாஸ்ட் டென்ஸ் பற்றி படிக்கிறோம். அதுக்கு தமிழில் இறந்த காலம் சொல்லலாம், இல்லை கடந்த காலம் சொல்லலாம். இப்போ இந்த டென்ஸ் பண்ண எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நேற்று, முந்தா நேற்று, போன வாரம், போன மாதம், போன வருஷம், இந்த மாதிரி வார்த்தைகளுக்குள்ள இந்த நாளில் நம்ம ஒரு ஆக்ஷன் செஞ்சோம் அப்படின்னு சொல்லும் போது அதை நீங்கள் டெஃபைன் பண்ணும்போது இங்கிலீஷில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பாஸ்ட் டென்ஸ்னால் எப்படி சாம்பிளுக்கு சென்டென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். நான் நேற்று வந்தேன், நான் முந்தா நேற்று விளையாடினேன், நான் போன வாரம் எக்ஸாம் எழுதினேன், நான் போன மாதம் சென்னைக்கு போனேன், நான் போன வருஷம் அவனை பார்த்தேன். இப்படிலாம் பேசுகிறோம்ல, இந்த மாதிரி வாக்கியங்கள் தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் தமிழில். அப்போது ஒரு ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முடிஞ்சிச்சு அப்படின்றத பற்றி பேசுகிறது தான் இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ 4 வகையான சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்குங்க பாஸ்ட் டென்ஸ்லேயும். ப்ரெசன்ட் டென்ஸ் நான் சொல்லி கொடுத்தா அதே பேட்டர்ன் மாதிரி தான். என்னென்ன அந்த 4 வகைகள்? ஒன்று பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதுக்கு எக்ஸாம்பிள் தமிழில் அவன் சாப்பிட்டான், இது பாசிட்டிவ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட சென்டென்ஸ். அடுத்து நெகட்டிவ் சென்டென்ஸ், அவன் சாப்பிடல, இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ். அடுத்து கொஸ்டின் ஃபார்மெட்டில் பாசிட்டிவ் அப்படின்ட்டு நெகட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் அவன் சாப்பிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். இப்போ இது கொஸ்டின் தாங்க, ஆனால் கொஸ்டின்லேயே பாசிட்டிவாக கேட்குறோம், அவன் சாப்பிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். அப்போது கேள்வி கேட்குறதே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்ம கேட்குறோம். அது எப்படி கேட்பாங்கன்னா, அவன் சாப்பிடலையா அப்படி கேட்குறோம், அவன் சாப்பிட்டானா அவன் சாப்பிடலையா, இது நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இந்த 4 பேட்டர்னுக்கும் எப்படி இங்கிலீஷில் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக படிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியணும், எப்படி நம்ம ஒரு வாக்கியத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குங்களா? ஐ, வி, யூ, ஹி, ஷீட் சொல்லுவோம்ல, அது மாதிரி தான். அது பக்கத்தில் வேர்பு, ஆனால் V2ன்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். அப்படின்னா என்னென்னா, இப்போ வேர்பான சாப்பிடுன்றதுக்கு இங்கிலீஷில் ஈட்டுன்னு சொல்லுவோமா, இதுவுடைய வேர்ப் ஃபார்ம் 2 நமக்கு தெரியணும். அதாவது 2வது ஃபார்ம் நமக்கு தெரியணும், வேர்போடைய 2வது ஃபார்ம் நமக்கு தெரியணும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிப்போம் ஸ்கூலில், இந்த 3 ஃபார்ம்ஸாக மெமரைஸ் பண்ணிப்போம். ஈட், எட், ஈட்டன், டூ, டிட், டன். அந்த 2வது ஃபார்மெட் தான் நமக்கு தேவை. அப்போ ஈட்டுடைய 2வது ஃபார்மெட் ஏட். அதாவது வேர்புடைய ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஈட், வேர்புடைய செகண்ட் ஃபார்ம் ஏட். இது மாதிரி இந்த வேர்புடைய செகண்ட் ஃபார்ம் உங்களுக்கு தெரியணும். இந்த செகண்ட் ஃபார்ம் தான் நம்ம பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இப்படி நம்ம போடுற ஒவ்வொரு வாக்கியத்தோட வேர்புக்கும் உங்களுக்கு செகண்ட் ஃபார்ம் தெரியணும். எக்ஸாம்பிள்ஸ்க்காக நாங்கள் கிரிக்கெட் விளையாண்டோன்னு சொல்கிறோம். இப்போ விளையாண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்ல, இது பாஸ்ட்டு. அப்போ நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்ஷன் இது. அதை நம்ம சொல்கிறதுக்கு நாங்கன்றதுக்கு வி போடுறோமா. இப்போ பிளேன்றதா 3 ஃபார்மில் சொல்லிப்பாருங்க. பிளே, பிளேட், பிளேட். அப்போ செகண்ட் வேர்டு பிளேட். அப்போது நாங்கன்றதுக்கு வி, விளையாடணுன்றதுக்கு பிளேட், கிரிக்கெட்ன்ற கிரிக்கெட். அப்போ வி பிளேட் கிரிக்கெட். இதே வாக்கியத்தை ப்ரெசென்ட்டில் சொல்கிறதா வி பிளே கிரிக்கெட்னு சொல்லுவோம். அப்போ தமிழில் மீனிங் என்ன வரும்? நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறோன்னு வரும். நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறோம் அப்படின்றது ப்ரெசென்ட் டென்ஸ், வி பிளே கிரிக்கெட். நாங்கள் கிரிக்கெட் விளையாண்டோம் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ், வி பிளேட் கிரிக்கெட். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு வேர்புடைய செகண்ட் ஃபார்மெட் உங்களுக்கு தெரியணுங்க. நம்ம ஸ்கூலில் மெமரைஸ் பண்ணது அது கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. இப்போ 2வது எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன். இப்போ சாப்பிட்டேன்ற வேர்ப் வருதா? இந்த சாப்பிட்டேன்றதுக்கு ஈட்டுன்னு சொல்கிறோம். இதோடைய பாஸ்ட் டென்ஸ் ஞாபகப்படுத்தி பாருங்கள், ஏட்டுன்னு சொல்லிட்டு போடணும். ஒரு ஆப்பிள்னு சொல்லும் போது இந்த இடத்துல an ஆப்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ ate an apple. ஐ ate an apple. an ஏன் வருது அப்படின்றதுக்கும் நான் உங்களுக்கு விளக்கம் தந்திருப்பேன் ஒரு ப்ரீவியஸ் வீடியோ. எந்த டேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் ஒரு விளக்கம் உங்களுக்கு தந்திருப்பேன். ஸோ அதனால் நம்ம an போடுறோம், an apple. I ate an apple. ஓகே, நெக்ஸ்ட் வாக்கியம். அவள் பிரியாணி சமைச்சா. எப்படி? அவள் பிரியாணி சமைச்சா. இது எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? அப்போ சமைக்கிறதுக்கு வேர்பு உங்களுக்கு தெரியணும். அது என்னது? குக், ரைட்டா? இப்போ குக்கோடைய செகண்ட் ஃபார்ம் உங்களுக்கு தெரியணும், அது குக்ட். ஸோ ஷீ குக்ட் பிரியாணி. அவள் பிரியாணி சமைச்சான்றது ஷீ குக்ட் பிரியாணி. நான் நேற்று போனேன்னு சொல்கிறோம். போனேன்றதுக்கு என்ன சொல்லுவோம்? அப்போ போன்றதுக்கு கோவுடைய செகண்ட் ஃபார்ம் தெரியணும். ஆனால் கோடுன்னு வராதுங்க. எல்லா பாஸ்ட் டென்ஸ்க்கும் ஈடி நம்ம ஆட் பண்ண மாட்டோம், அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால்
கோன்றது வென்ட்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிக்கும். ஐ கோ பிகம்ஸ் ஐ வெண்ட். அந்த இது சொல்லி பாருங்க, கோ வெண்ட் கான் அப்படின்னு மெமரைஸ் பண்ணி போகிறோம் ஸ்கூலில். அந்த வேர்ட் தான் வெண்ட். அப்போ ஐ வெண்ட் நேற்றுன்றதுக்கு எஸ்டர்டே. ஐ வெண்ட் எஸ்டர்டே, நான் நேற்று போனேன். ஐ வெண்ட் எஸ்டர்டே. நான் நேற்று சென்னைக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சென்னைக்கு அப்படின்றது மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கேன். அப்போ அதுக்கு டு சென்னை. ஐ வெண்ட் டு சென்னை எஸ்டர்டே. நான் நேற்று சென்னைக்கு போனேன், அது இக்குக்காக டூ போடுறோங்க. ஸோ ஐ வெண்ட் டு சென்னை எஸ்டர்டே. நான் போன வாரம் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நான் அப்படின்றதுக்கு ஐ அது ஓகே. ஆனால் பார்த்தேன்னு சொல்கிறோம்ல, பாஸ்ட் டென்ஸ் நம்ம சொல்கிறோம். இப்போ பாருன்றதுக்கு சி, பட் வந்து அதோட பாஸ்ட் டென்ஸ் செகண்ட் ஃபார்ம் வந்து சா. ஸோ ஐ சா. உன்னை அப்படின்றதுக்கு யூ. ஐ சா யூ. அடுத்து போன வாரம் லாஸ்ட் வீக். ஐ சா யூ லாஸ்ட் வீக். நான் போன வாரம் உன்னை பார்த்தேன். ஐ சா யூ லாஸ்ட் வீக். நெக்ஸ்ட்டு நாங்கள் நேற்று நைட்டு ஒரு படம் பார்த்தோன்னு சொல்கிறோம். எப்படி? நாங்கள் நேற்று நைட்டு ஒரு படம் பார்த்தோம். நாங்கன்றக்கு வி, அது ஓகே. இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வாட்ச் போடுவோம், சி போடாமல். வாட்சுடைய செகண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வாட்ச்னு வரும். இந்த இடத்துல இது ஆட் பண்ணும். அப்புறம் ஒரு படம்ன்றக்கு அ மூவி. அப்புறம் நேற்று இரவுன்னு சொல்லும் போது நம்ம எஸ்டர்டே நைட்டுன்னு சொல்ல மாட்டோங்க, மாறாக இங்கிலீஷில் லாஸ்ட் நைட் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுதான் கரெக்டு. ஸோ வி வாட்ச்ட் அ மூவி லாஸ்ட் நைட். We watched a movie last night. நாங்கள் நேற்று நைட்டு ஒரு படம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நான் போன வாரம் பிரியாணி சாப்பிட்டேன். சாப்பிட்டேன்னு வருதா, நம்ம ஆல்ரெடி படித்த வருது அது. அப்போ ஈட் வந்து எயிட்னு வரும். ஸோ ஐ எயிட் பிரியாணி லாஸ்ட் வீக். ஐ எயிட் பிரியாணி லாஸ்ட் வீக். நான் போன வாரம் பிரியாணி சாப்பிட்டேன். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணணும்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ரெண்டாவது ஸ்ட்ரக்சரான நெகட்டிவ் சென்டென்ஸ் பற்றி முழுமையாக படிப்போம். இப்போ இதுக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, எப்பவும் போல் சப்ஜெக்ட் போடுங்க. அப்புறம் நம்ம வந்து டிட் போட்டு நாட் போடணும். டிட் போட்டு நாட் போடணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ப் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் போடணும், மறந்துடாதீங்க. செகண்ட் ஃபார்ம் அல்ல. அப்போ சப்ஜெக்ட், அப்புறம் டிட் நாட், அதுக்கப்புறம் வேர்போடைய ஃபஸ்ட்டு ஃபார்ம். பாசிட்டிவ் ஃபார்மெட்டில் தான் நம்ம வந்து செகண்ட் ஃபார்ம் போடுவோம். பட் நெகட்டிவ் ஃபார்மில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸு தான் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் போடும்போது நம்ம வேர்ப் வந்து செகண்ட் ஃபார்மெட்டாக மாற்றுவோம். அந்த இடத்துல பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் அது கரெக்ட். ஆனால் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் போடணும், செகண்ட் ஃபார்ம் போடக்கூடாது. இப்போது இந்த டிட் நாட்டை கூட வந்து நம்ம ஈவன் வந்து ஷார்டன் பண்ணிக்கலாம். டின்ட், டின்ட்னே சொல்லுங்கள். அப்போ தான் வந்து மோர் கலோக்கியல் பேச்சு வழக்கு மாதிரி தெரியும். எக்ஸாம்பிளுக்கு அவன் சாப்பிடலன்னு சொல்கிறோம். ஷார்ட்டான கேள்வி தான். அவன் சாப்பிடல எப்படி சொல்லுவோம்? இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃபார்ம் தான். ஸோ நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஹீ டென்ட் ஈட். ஹீ டென்ட் ஈட். அப்போ சப்ஜெக்டான ஹீ, அப்புறம் டென்ட் போட சொல்லுங்கள். அது எல்லாருக்குமே காமன் தான், டென்ட். அப்போ வேர்போடைய ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஈட். ஹீ டென்ட் ஈட். அவன் நேற்று நைட்டு சாப்பிடலன்னு சொல்கிறோம். அப்போ நேற்று நைட்டுன்ற மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டோம். ஹீ டென்ட் ஈட். நேற்று நைட்டுன்னு சொல்லும்போது எஸ்டர்டே நைட்டுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ லாஸ்ட் நைட். ஹீ டென்ட் ஈட் லாஸ்ட் நைட். அவன் நேற்று நைட்டு சாப்பிடல. ராஜா நேற்று போகலைன்னு சொல்கிறோம். எப்படி? ராஜா நேற்று போகலை. ராஜா டின்ட் கோ எஸ்டர்டே. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ சப்ஜெக்டான டின்ட், அப்புறம் கோ போட்டுடும். ராஜா நேற்று ஸ்கூலுக்கு போகலன்னு சொல்கிறோம். ஸோ ராஜா டின்ட் கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே. நேற்று ஸ்கூலுக்குன்னு வரனால டு ஸ்கூல் போட்டோம். சரி, ஓகே. இப்போ பாசிட்டிவ் டன், நெகட்டிவ் டன். அடுத்த பாக்கி இருக்குது பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இதை பற்றி பார்ப்போம். எக்ஸாம்பிள்ஸ். இப்போ வந்து இது வந்து கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்னால நம்ம வந்து ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம டிட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிட்டு போட்டதுக்கப்புறம் செகண்டு நம்ம வந்து என்ன சப்ஜெக்டை பற்றி பேசுகிறோம் அந்த சப்ஜெக்ட் வந்துடும். அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வேர்ப் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் தாங்க, செகண்ட் ஃபார்ம் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு தமிழ் நம்ம சொல்கிற போது அவன் வந்தானா, ராஜா படித்தானா, அபி சமைச்சாலா, அவங்க தூங்குனாங்களா, இந்த மாதிரி கேள்விகளுக்குள்ள இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், அதுவும் பாசிட்டிவ் ஃபார்மில். எனிவே இந்த சென்டென்ஸை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்து ராஜா சாப்பிட்டானா. டிட் ராஜா ஈட். டிட் ராஜா ஈட். அவ சமைச்சாலாம். டிட் ஷீ குக். டிட் ஷீ குக். அவங்க வந்தாங்களா. டிட் தே கம்.
Did they come? டிட்டுக்கு பதிலாக டூன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், do they come சொல்லிட்டுனா அது ப்ரெசண்ட்டாக மாறிடும். அவங்க வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அவங்க வந்தாங்களான்னு சொல்லும்போது did they come, அவங்க வர்றாங்களா அப்படின்னு சொல்லும்போது do they come. அது ப்ரெசன்ட் டென்ஸ், இது பாஸ்ட் டென்ஸ். நீ அவனை பார்த்தியா? Did you see him? Did you see him? அவங்க நேற்று விளையாண்டாங்களா? Did they play yesterday? Did they play yesterday? ஓகே, இப்போ வந்து நம்ம பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸும் டன். கடைசியாக இருக்குது நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இதையும் படிச்சிடுவோம். இப்போ இந்த இடத்துல நம்ம டிட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக மாறும்போது டிட் நாட்னு சொல்லிட்டு வந்துச்சுல, அதே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் போட்டணும். டிட் நாட் ப்ளஸ் சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்டை போடுங்க. ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே. அதுக்கப்புறம் வேர்போடைய மறுபடியும் ஃபஸ்ட்டு ஃபார்ம் தாங்க. ஸோ பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் வேர்போடைய செகண்ட் ஃபார்ம் தேவைப்படுச்சு. மற்ற 3 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வேர்போடைய ஃபஸ்ட்டு ஃபார்ம் தான் தேவைப்படுது. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கீழே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அவன் நேற்று வரலையா? அப்போ அவன் நேற்று வந்தானான்னு கேட்டால் அது பாசிட்டிவ். அவன் நேற்று வரலையா அப்படின்னு கேட்குறது இது நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். ராஜா எக்ஸாம் எழுதலையா? நீ அங்கே போகலையா? இதுதான் வந்து நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். சரி, இப்போ நான் வந்து சொன்ன இந்த ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி நான் காமிக்கிற எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள். அவன் வரலையா? இப்போ டிட் நாட்ன்றது டின்ட்னு போட சொல்லுது. ஸோ டிண்ட் ஹி கம், டிண்ட் ஹி கம். இப்போ ஹீன்றது சப்ஜெக்ட். டிண்ட் ஹி கம், அவன் வரலையா? அவன் நேற்று வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். டிண்ட் ஹி கம் எஸ்டர்டே, டிண்ட் ஹி கம் எஸ்டர்டே. நீ நேற்று சாப்பிடலையா? நீ நேற்று சாப்பிடலையா? டிண்ட் யூ ஈட் எஸ்டர்டே, டிண்ட் யூ ஈட் எஸ்டர்டே. அவள் சமைக்கலையா? டிண்ட் ஷி குக், டிண்ட் ஷி குக். அவள் நேற்று சமைக்கலையா? டிண்ட் ஷி குக் எஸ்டர்டே, டிண்ட் ஷி குக் எஸ்டர்டே. நீ நேற்று நைட்டு தூங்கலையா? நீ நேற்று நைட்டு தூங்கலையா? டிண்ட் யூ ஸ்லீப் லாஸ்ட் நைட், டிண்ட் யூ ஸ்லீப் லாஸ்ட் நைட், டிண்ட் யூ ஸ்லீப் லாஸ்ட் நைட். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். உங்களை ஈஸியாக கற்றுக்க முடிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்னோட ஆன்லைன் கோர்ஸ் வந்து சேரலாம். ஸோ சப்போஸ் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் மூலமாக கற்றுக்கிறத விட ஒரு கைடு இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றவங்களுக்கு சூட்டபிளான கோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ யாருக்கு வந்து என்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும் அவங்க வந்து கீழே தர வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 9789960549 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ் வந்து கற்றுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். See you guys on the next video. Until then, bye.